Hi, welcome to my channel. ராகவா வெயிட் லாஸ் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி ராகவா 25வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோ இருக்கார். இதை ஃபஸ்ட்டு நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் ராகவா கொடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிஸ்னி ஜூஸ் தான் நான் கொடுத்தேன். வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் உடலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இன்றைக்கி பாதாம் பிஸ்னி ஜூஸ் கொடுத்தேன். நீங்கள் நார்மலாக ராகவாவோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தால் அவனுக்கு பிடிச்சமான ஜூஸாக இருந்தால் கடன்னு குடிச்சிடுவான். ஆனால் இந்த பாதாம் பிஸ்னி நீங்கள் என்ன தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பண்ணாலும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது அவனால் ஃபாஸ்ட்டாக குடிக்க முடியாது. அதனால் கேட்குறான், என்னம்மா இந்த ட்ரிங்க் ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி மார்னிங் வந்து பாதாம் பிஸ்னி ஜூஸ் தான் அவர் குடித்தார். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுக்குற ஜூஸோட அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சு தான் எடுத்துப்பார். பாதாம் பிஸ்னி குடிக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பசி இன்னும் நல்லா அதிகரிக்கும். குழந்தை குடிச்சு ஒரு கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல, அதனால் காலையில் 2 தோசை சுட்டு கொடுத்தோம். அதான் மார்னிங் அவர் எடுத்துக்கிட்டாரு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் சாம்பாரும் கருப்பு உளுந்தில் வடை பண்ணியிருந்தேன், அதுதான் மதியம் எடுத்துக்கிட்டாரு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாரு. திரும்பவும் ஒரு 6:30 டைம் இருக்க மாதிரி தோசையும் அவரைக்காய் சாம்பாரும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவரோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் பாதாம் பிஸ்னி வந்து பசி அதிகரிக்கும் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்போ எப்படி இதை உபயோகப்படுத்துறது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இதை நம்ம தினைக்கும் வந்து எடுக்க போகிறது கிடையாது. நம்ம இது குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்னும்போது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. முக்கியமாக குழந்தைங்க சாப்பிட்றதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. தாராளமாக குழந்தைங்க எடுத்துக்கலாம். பெரியவங்க நம்ம எடுத்துக்கும்போது பசிச்சது அப்படின்னா லிக்விடாக ஏதாவது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து பாதாம் பிஸ்னி ஜூஸ் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஜூஸில் பெரும்பாலும் வந்து சப்ஜா விதை போட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போயும் வந்து உடலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கோம், நம்ம வெளியே போனால் தான் இளநீர் நுங்கெல்லாம் வாங்க முடியும். வீட்டில் நம்ம ஆல்ரெடி இந்த பாதாம் பிஸ்னி ஆகட்டும் சப்ஜா விதையாகட்டும் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய ஜூஸில் கூட கலந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிஸ்னியில் வந்து எதுவும் கலக்கிற பனக்கற்கண்டு போட்டு அப்படியே மிக்ஸில் அடித்து தான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.